யோசிக்காம அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு தேவையில்லாம வந்து கற்பனை போயிட்டு. வணக்கம் நண்பர்களே, திரும்பவும் சந்திப்பது பெருமைச்சடைகிற நண்பர்களே. போனது வந்து அதாவது ரெண்டு இதுக்கு முன்னாடி வந்து சிறந்த ஆசான், சிறந்த மாணவன். சிறந்த ஆசான் எப்படி உருவாகிறான் அப்படின்றது, சிறந்த மாணவர் கிடைச்சா சிறந்த ஆசான் உருவாகுன்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி சிறந்த ஆசான் கிடைச்சா சிறந்த மாணவன் உருவாகுன்னு சொன்னாங்க இல்லையா? இங்க வந்து ஆசானும் இருக்கிறார்கள், மாணவர்களும் இருக்கிறார்கள். ஆனா சிறந்த ஆசான்ட்டு சிறந்த மாணவன் சேர்றானான்றது கேள்வியா இருக்கு. அது மாதிரி சிறந்த மாணவன்ட்டு சிறந்த ஆசான் வராறான்றது கேள்வியா இருக்கு. சரிங்களா? இந்த சிறந்த ஆசான் சிறந்த மாணவன் நீங்க ரெண்டு பேரும் சரியா சேர்ந்தாதான் கலை வந்து வளர்ச்சி அடையும். இப்போ என்கிட்டயே வந்து எக்கச்சக்கமான மாணவர்கள் வந்திருக்காங்க, கத்துட்டு இருக்காங்க. ஆனா கத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஈகோல, சின்ன ஒரு மனஸ்தாபத்துல, ஏதோ ஒரு காலத்துல விலகி போயிடுறாங்க. ஆனா விலகி போறது முக்கிய காரணம் இந்த ஈகோ தான், மண்டகணம் தான். அந்த மண்டகணத்தை மட்டும் விட்டுட்டாங்க, கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சாதிக்கலாம். ஆனா அது வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யோசிக்காம அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லிட்டாங்க தேவையில்லாம வந்து கற்பனை பண்ணிட்டு, தேவையில்லாம வந்து ஈகோ வளர்த்துக்கிட்டு, தேவையில்லாம நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு அப்படியே அவங்க பாட்டு போயிடுறாங்க. அது போனாலும் என்ன ஆகுது? வீரக்கலை வளர்ச்சியும் கெட்டு போகுது. அவங்க வளர்ச்சியும் கெட்டு போயிட்டு வீரக்கலை வளர்ச்சியும் கெட்டு போயிடும். மெயினாக அந்த வீரக்கலை வளர்ச்சியை தடுக்கிறது வந்து மிகப்பெரிய பாவச்செயல். சரிங்களா? வீரக்கலை பொறுத்தவரைக்கும் யாரும் பெரிய ஆளும் முடியாது, யாரும் சரியாலும் முடியாது. சரி, எல்லாருமே சமம் தான். ஒரு சிறந்த ஆசான் சிறந்த மாணவன் உருவாக்குகிறார், ஒரு சிறந்த மாணவன் சிறந்த ஆசனை உருவாக்குகிறார். இதுதான் தத்துவமே. சரிங்களா? இந்த சிறந்த ஆசனம் சிறந்த மாணவரும் யார்கிட்ட எப்போ சேர்றாங்கன்னு சொல்ல முடியாது. இருக்காங்க, இல்லாமையும் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த மாணவர் வந்திருக்காங்க, என்னை சிறந்த ஆசனம் மாத்திருக்காங்க. ஆனா ஒரு சிறு இதுல வந்து மண்டகத்துல, ஒரு ஈகோல, ஒரு சின்ன விஷயங்கள் வந்து போயிருக்காங்க. ஆனா அதனால என்ன ஆகுது? ஒரு நல்ல வளர்ச்சி வந்து கெட்டு போய் அப்படியே தேங்கி போய் நிக்குது. அவ்வளவுதான். சரிங்களா? இதுமாரி இந்த காணொலி ஏன் போடுறோம்னா, இதுமாரி ஃபியூச்சர்ல வருங்காலத்தில் நடக்கக்கூடாது ஒரே காரணத்துக்காக இந்த காணொலி போடுறோம். சரிங்களா மாணவர்களே? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்தது போனா இப்போ 2வது படம் போனதுல இருந்து முதல் படம் பார்த்தீங்கன்னா வீரக்கல் படத்துல இப்போ 2வது படம் பார்க்க போறோம். 2வது படத்துல என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல படத்தை பாருங்க, அப்ப நான் சொல்றேன். ரெடி? கமா. இரண்டாம் படம் ஆரம்பி. வேகமா போ, ஃபாஸ்டா போ, ஃபாஸ்டா வா. வேகமா வா, ஃபைட் ஃபீல்ட்ல வா, குத்து. முடி. நண்பர்களே, போன இதுல வந்து ஒரு தடை ஒரு அடி, யாராவது ஒரு தடுக்க வந்தா ஒரு தடை ஒரு அடி அப்படிதான் பார்த்தோம். அதாவது எதிராளி வந்து ஒரு அடி அடிக்கிறா, நீங்க தடுக்கிறீங்க, அப்புறம் ஏறு அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 தடை. எதிராளி வந்து ஒரு அடி தான் அடிப்பான்ற ஊர்ஜம் கிடையாது, 2-3 கூட அடிப்பான். சரிங்களா? அது வந்து 2ஆ மாத்திருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு கீழே அடிக்கிறான், மேல அடிக்கிறான், 2 கீழே ஒண்ணு மேல தடை, அப்புறம் எத்தி ஒரு குத்து. அவனும் 2 அடி அடிக்கிறான், நம்மளும் 2 அடி அடிக்கிறான். சரிங்களா? அது மாதிரி எல்லா பக்கமும், இந்த பக்கமும் அதே மாதிரி தான். சேம் அதே முதல் படத்தை என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்களோ அதே படம் தான். சின்ன விஷயம் மாறி இருக்குன்னா, எதிராளி ஒரு அடி தான் அடிப்பான்னு சொல்லி யோசிக்காதீங்க, 2-3 அடி கூட அடிப்பான். அந்த 2-3 அடி அடிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இது சொல்லியிருக்காங்க. அதான் இந்த 1 2 3 4 அது மாதிரி இங்க 1 2 3 4 அது மாதிரி இங்க அதே தான். சரிங்களா? இப்போ சண்டை மெத்தட்ல செய்ய போறோம் பாருங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் பொறுமையா செய்யறேன் பாருங்க. நிக்கிறோம், இல்ல நேரம் இல்லை. அது அப்ப அங்க இப்ப இங்க இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் வரும். சரிங்களா? பாருங்க நண்பர்களே, ஒரு தடை, கீழே ஒரு தடை, மேல தடை, ஒரு எத்து ஒரு குத்து. சரி, இதே மாதிரி தான் போச்சு. இதே கொஞ்சம் வேகமா பண்ண போறோம் பாருங்க நண்பர்களே. இல்ல ஓகே, பாத்தீங்களா நண்பர்களே? இதுதான் முதல் படத்துல உள்ள விஷயத்த 2வது படத்தை வச்சிருக்காங்க. ஒரு சின்ன மாற்றத்தோட, எதிராளி ஒரு அடி அடிப்பான்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, 2-3 அடி கூட அடிப்பான். இதுல ரெண்டு அடியா
மாற்றி வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு தடை கீழே, ஒரு தடை மேலே, ஒரு தடை, ஒரு எத்து, ஒரு குத்து அடிப்பிருக்காங்க. எல்லா பக்கமும் அதுதான். சரிங்களா நண்பர்களே? சிறந்த ஆசான், சிறந்த மாணவன் எல்லாமே இருக்காங்க. ஆனால் அது சரியா சேரல, இது வரைக்குமே சேரல. சேர்ந்துருந்தாங்கன்னா நேரம் வீரக்கலை வந்து இந்தியாவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். மிகப்பெரிய சைனா ஜப்பான் சொல்கிறாங்க இல்லையா, சைனா ஜப்பான் கொரியாலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் தூத்துலாக போயிருக்கும். இந்தியாவில் சிறந்த மாணவன், சிறந்த ஆசான் ஒன்று சேர்ந்திருந்தார். ஆனால் இங்கே சேரல, சொன்னாலும் கேட்கல. எல்லாம் ஒரு மண்டலத்தில் எல்லா வேலைகளையும் ஓடுறாங்க, ஒரு அறியாமையில் ஓடுறாங்க. இந்த பெரும் கோபம் பெரும் காதலும் சொன்னேன் இல்லையா, அறியாமை. அந்த அறியாமை நோய் சொன்னேன் இல்லையா போனதில்ல, அண்ணன் எங்கள் அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னேன் இல்லையா, அறியாமையின் நோய். அந்த அறியாமையின் நோய் வந்து இந்த நாட்டில் ரொம்ப குமிஞ்சு கிடையாது. சரிங்களா? ஒரு ஒரு பெரிய பெரிய யோசனையே, பெரிய ஒரு மனப்பான்மை இங்கே கிடையாது. சரிங்களா? அதனால் நண்பர்களே, 2026 விவசாயத்துக்கு போடுங்க ஓட்டை, அப்புறம் பாருங்க நாட்டை. நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.